வணக்கம். வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. நான் கிறிஸ்டினா செல்வராஜ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னர் முதலில் முதன்மை செய்திகள். கொரோனாவினால் மௌனமான பாட்டாளி மக்களின் குரல். பாட்டாளி மக்களோடு இணைந்து சவால்களை வெற்றி கொண்ட நாம் கொரோனாவையும் வெற்றி கொள்வோம். ஜனாதிபதி தெரிவிப்பு. கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்டும் கருத்துக்கள் தற்போது தேவையில்லை. ஜனாதிபதி உரிய பதில் அளித்துள்ளார். அமைச்சர் பந்துல தெரிவிப்பு. கொரோனா பரவல் கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் நோயாளிகளின் தொகையும் குறைந்தது. முகநூலில் சேர்த்தை விடும் இளம் பருவ பாதாள வீரர்களின் கொட்டம் அடங்கும் அறிகுறி. அரசாங்கத்தின் வெற்றிகரமான 10 நாள் நடவடிக்கையில் தெற்காசிய நாடுகளில் தத்தளித்த இலங்கை மாணவர்கள் 1065 பேர் தாயகம் திரும்பினர். ரஷ்ய பிரதமருக்கும் கொரோனா. அவை எமது முதன்மை செய்திகள். இனி விரிவான செய்திகள். உலகெங்கும் கொரோனா பரவி வருவதை தொடர்ந்து தொழிலாளர் வர்க்கத்தை சேர்ந்த அரைவாசி பேருக்கு மேல் தொழிலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய நாட்களில் தமது உரிமைகளுக்காக மே தினத்தன்று வீதியில் இறங்கும் பாட்டாளி மக்கள் இன்று மௌனமாகியுள்ளனர். எவ்வித கொண்டாட்டங்களும் இன்றி விலகி செல்லும் இம்முறை மே தினம் தொடர்பான தகவல் தற்போது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை தொடர்ந்து இலங்கை தொழிலாளர் வர்க்கத்திற்கு சுதந்திரமாக மே தின கொண்டாட்டத்தில் ஈடுபட முடியாத நிலை ஏற்பட்டது. பயங்கரவாதத்தை மிஞ்சி கொரோனா காரணமாக இம்முறை கோஷங்களற்ற ஊரடங்கு சட்டம் மட்டுமே அமுலில் உள்ள மே தினம் தோன்றியுள்ளது. இதற்கு முன்னைய ஆண்டுகளில் மே 1ஆம் தேதி லட்சக்கணக்கான பாட்டாளி மக்களால் நிரம்பி வழியும் கொழும்பு நகரில் இன்று அத்தியாவசிய சேவைகளில் ஈடுபடுவோர் மாத்திரமே காணப்படுகின்றனர். பாட்டாளி மக்களுக்காக குரல் கொடுத்த இலங்கையின் பாட்டாளி மக்களின் தலைவர்களின் சிலைகள் அருகிலும் எவ்வித ஜனநடமாட்டமும் இன்றி காணப்பட்டது. திடீர் விபத்தொன்றில் கைகளை இழந்த போதிலும் மனோதைரியத்தில் தனது பசியை போக்குவதற்கு முயற்சிக்கும் இதுபோன்ற மனிதர்கள் அனைவருக்கும் சிறந்த உதாரணமாவர். மகர பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட சிவருளம் உள்ள பகுதியைச் சேர்ந்த திஸ்ஸ சரச்சந்திர எனப்படும் குறித்த விவசாயி கை கால்கள் நன்றாக இருக்கும் நபர்களுக்கு முன்னரே வயலில் இறங்கிவிடுகிறார். கொரோனாவினால் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய உணவு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வதற்காக சவாலுக்கு அஞ்சாத இதுபோன்ற மனிதர்கள் நாட்டுக்கு தேவையான காலம் தற்போது ஏற்பட்டுள்ளது. பாட்டாளி மக்கள் எழுச்சியுடன் கொண்டாடும் சர்வதேச தொழிலாளர் தினம் இன்றாகும். தற்போது நாடு கோவிட்-19 அச்சுறுத்தலை எதிர்கொண்டுள்ள நிலையில் எல்லையில்லா அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் மக்களுக்கு கௌரவத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வதற்கு இன்றைய சர்வதேச மே தினத்தை ஒரு வாய்ப்பாக்கிக் கொள்வதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கடந்த 1886ஆம் ஆண்டு சர்வதேச தொழிலாளர் தினம் ஆரம்பமானது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஒன்று திரண்ட 40,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை கோரி ஊர்வலம் சென்றனர். மெக்கோமிக் தொழிற்சாலையின் ஊழியர்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தை அடக்க முயன்ற போது அடக்குமுறையாளர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டது. இதன்போது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிகாகோ நகரின் மத்திய சதுக்கத்தில் பெரும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. நாளொன்றுக்கு 8 மணித்தியால வேலை கோரி சிகாகோ நகரில் இடம்பெற்ற போராட்டத்தின் காரணமாக 1886ஆம் ஆண்டு மே 1ஆம் தேதி முதல் சர்வதேச தொழிலாளர் தினம் பிரகடனப்படுத்தப்பட்டது. இலங்கையில் முதன்முறையாக 1927ஆம் ஆண்டு அப்போதைய தொழிலாளர்களின் தலைவரான ஏ.இ. குணசிங்க தலைமையில் மே தின கொண்டாட்டம் இடம்பெற்றது. அவரது தலைமையில் 1933ஆம் ஆண்டு முதலாவது மே தின கூட்டம் இடம்பெற்றது. அன்று முதல் ஒவ்வொரு வருடமும் மே தின கொண்டாட்டம் இடம்பெற்றதோடு இம்முறை கொண்டாடப்படுவது 134வது மே தினமாகும்.
சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ விடுத்துள்ள அறிக்கையில் வரலாறு முழுவதும் நாம் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெற்றதாக அறிவித்துள்ளார். இதன் போதெல்லாம் அழுத்தங்களுக்குட்படும் பாட்டாளி மக்களே முன்னிலையிலிருந்து வெற்றிக்காக பாடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த காலத்தில் அனைத்து மோசமான சந்தர்ப்பத்திலும் எல்லா பாட்டாளி மக்களோடும் இணைந்து வெற்றியை அடைந்த நாம் கோவிட்-19 வைரஸையும் நிச்சயம் வெற்றி கொள்வோம் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் எவ்வித சவால்களை எதிர்கொண்ட போதிலும் தொழிலாளர்களின் வாழ்வு சீர்குலைய இடமளிக்கப் போவதில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். கொரோனாவை கட்டுப்படுத்தி உற்பத்தி மற்றும் சேவைகளில் ஈடுபடும் மக்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தனது மேதின செய்தியில் தெரிவித்துள்ளார். கடந்த வருடம் கொடூர பயங்கரவாத தாக்குதல் காரணமாக மேதின கொண்டாட்டங்கள் தடைபட்டன. அந்த கொடூர பயங்கரவாதத்திற்கு நாம் முற்றுப்புள்ளியிட்ட போதிலும் எதிர்பாராத சர்வதேச தொற்று நோய் காரணமாக இம்முறை மேதின கொண்டாட்டங்கள் மற்றும் ஊர்வலங்கள் இடம்பெறவில்லை. இருந்த போதிலும் நியாயமான உரிமைகளுக்காக மேற்கொள்ளப்படும் போராட்டங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விடுத்துள்ள செய்தியில் தெரிவித்துள்ளார். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள மேதின செய்தியில் இன்றைய தினம் வழமை போன்று மேதின கொண்டாட்டங்களிலிருந்து மக்கள் விலகியிருந்தாலும் சுகாதார ஆலோசனைகளை பின்பற்றி கொரோனா வைரஸை ஒழிப்பதற்கு பாடுபடும் தொழிலாளர் பெருமக்களுக்கு துணிவும் ஒத்துழைப்பும் வழங்குவதன் மூலம் எமது ஒற்றுமையையும் பலத்தையும் வெளிப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்களின் பலத்துடன் உலகில் மிக கொடூரமான பயங்கரவாதத்தை தோற்கடித்த நாம் கொரோனா முன்னிலையில் மண்டியிடப் போவதில்லை எனவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இதேவேளை முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள மேதின செய்தியில் உலகின் பல மில்லியன் கணக்கான பாட்டாளி மக்களின் தினமான சர்வதேசத்தால் அங்கீகரிக்கப்பட்டுள்ள மேதினமானது இம்முறை மில்லியன் கணக்கான மக்களை வீட்டிற்குள் முடங்க செய்துள்ளதாக தெரிவித்தார். இந்த மோசமான நிலையிலும் மக்களுக்கு சேவையாற்றி வரும் தொழிலாளர்களுக்கு தமது பாராட்டையும் கௌரவத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மேதினமான இன்றைய தினம் எவ்வித நினைவு தின வைபவங்களும் இடம்பெறாத போதிலும் இலத்திரனியல் ஊடகங்கள் ஊடாக மேதின வைபவங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன் காரணமாக சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பும் மேதினத்தை முன்னிட்டு விசேட கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருந்தது. இதில் ஜனநாயக தேசிய முன்னணியின் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார, பொதுஜன முற்போக்கு தொழிற்சங்கத்தின் உப தலைவர் அமரபால கமகே, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி லொக்கிகே ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் தற்போது கொரோனா நோயாளிகளின் தொகை 674 அதிகரித்திருப்பதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதுவரை 151 பேர் பூரண சுகமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்ட 504 பேர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதோடு 145 பேர் மருத்துவ கண்காணிப்பின் கீழ் இருப்பதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. கொரோனா கொத்தடை பரவல் தற்போது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் டாக்டர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் 21,000க்கும் மேற்பட்டோருக்கு PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதுவரை 21,000க்கும் மேற்பட்டோருக்கு PCR சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இவர்களிடமிருந்தே நோய் தொற்றுக்குள்ளான 600 பேரளவில் இனங்காணப்பட்டனர். இது 100க்கு 3 வீதமாகும். ஒரு இலக்கை அடிப்படையாக கொண்டே PCR சோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு இலக்கின்றி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டால் இதனை விட குறைந்த விகிதாசாரமே பதிவாகும். இந்த சோதனை மூலம் கோவிட்-19 வைரஸ் பாரியளவில் பரவவில்லை என்பது இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கோவிட்-19 நோய் தொற்றை ஒழிப்பதற்காக முன்னணியில் செயல்படும் சுகாதார ஊழியர்கள் அனைவருக்கும் தேவையான தனிப்பட்ட பாதுகாப்பு கருவிகள் குறைவின்றியும் தாமதமின்றியும் வழங்கப்பட்டுள்ளன. இதுவரை நாட்டில் 21,000க்கும் மேற்பட்ட PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. PCR පරීක්ෂණ 21,000ක් පමණ මේ වන විට මේ රට තුල සිද්ධ කරලා තියෙනවා. புத்தளம் மாவட்டத்தில் இனங்காணப்பட்ட 20வது கொரோனா நோயாளி முற்றாக குணமடைந்து வீடு திரும்பினார். இந்தோனேசியாவுக்கு விஜயம் செய்த புத்தளம் ரத்மல்யாய அல் ஹாசிம் சிட்டி பிரதேசத்திற்கு வருகை தந்த நபர் ஒருவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து அண்மையில் தேசிய தொற்று நோயியல் வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டார். இவரது மூத்த புதல்வருக்கும் கொரோனா அறிகுறி தென்பட்டதனால் அவர் கட்டுகெலியாவ தனிமைப்படுத்தல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டதன் பின்னர் கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் வெலிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பெற்ற குறித்த நபர் பூரண குணமடைந்து நேற்று இரவு வீடு திரும்பினார். நாராயண்பேட்டை வாராந்த சந்தையில் 40 பேர் PCR சோதனைக்கு உட்படுத்தப்படுவதற்காக அவர்களது சளி மாதிரிகள் பெற்றுக் கொள்ளப்பட்டன.
தனிமைப்படுத்தலை வெற்றிகரமாக நிறைவு செய்து மேலும் சிலர் இன்றைய தினம் தமது வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். திம்புலாகல தம்ஹின்ன ராணுவ முகாம் தனிமைப்படுத்தல் நிலையத்தில் வெற்றிகரமாக தனிமைப்படுத்தலை நிறைவு செய்து 35 பேர் அங்கிருந்து இன்றைய தினம் புறப்பட்டு சென்றனர். ராகம வைத்தியசாலையில் கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவருக்கு சிகிச்சை அளித்தவர்களே இவ்வாறு தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு தம்ஹின்ன 6வது கெமுனுஹேவா முகாம் வளாகத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் மத்திய நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்டனர். இவர்கள் அனைவரும் ராணுவம் அளித்த உதவிகளுக்காக பெரும் பாராட்டுகளை தெரிவித்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த மக்களுக்கு பாரிய பொறுப்பு இருப்பதாக மருத்துவ ஆராய்ச்சி நிர்வாகத்தின் பணிப்பாளர் டாக்டர் ஜயருவான் பண்டார தெரிவித்தார். இந்த கோவிட்-19 தொற்றை இல்லாமல் செய்வதில் பெரும் பொறுப்பு மக்களுக்கே உள்ளது. அவர்கள் முதலில் தமக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு நோய் பரவாமல் இருக்குமாறு அவர்கள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கோவிட்-19 நோயை தடுப்பதில் மக்களுக்கு பெரும் பொறுப்பு உள்ளது. இதற்காகவே அரசாங்கம் ஊரடங்கை பிறப்பித்துள்ளது. எல்லையற்ற விடுமுறை வழங்கியுள்ளது. தனிப்பட்ட தேவைகள் தவிர வேறு தேவைகளுக்காக வெளியில் வரக்கூடாது எனவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. பாடசாலைக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே மக்களுக்கு நோயை ஒழிப்பதற்கு பெரும் பங்களிப்பு வழங்க முடியும். நம்மால் நாடு என்ற வகையில் தொடர்ந்தும் லாக்டவுனில் இருக்க முடியாது. நாடு வளமைக்கு திரும்ப வேண்டும். அதற்கான பொறுப்பு மக்களுக்கு இருக்கிறது. நாம் நோய் பரவாமல் இருப்பதை உறுதிப்படுத்திக் கொண்டால் புதிதாக நோய் தொற்றுக்குள்ளானவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். இதன் மூலம் நாட்டை வளமைக்கு கொண்டு வரலாம். இதேவேளை மஸ்கலிய பிரதேச வைத்தியசாலையை தனிமைப்படுத்தல் நிலையமாக மாற்றுவதற்கான ஆரம்பகட்ட கண்காணிப்பு நடவடிக்கைகளில் நுவரெலியா மாவட்ட சுகாதார பணிப்பாளர் சேனக்க தலகல தலைமையிலான வைத்திய குழாம் ஒன்று மஸ்கலிய வைத்தியசாலையை மேற்பார்வை செய்துள்ளது. தற்போது முழு நாட்டையும் உள்ளடக்கும் வகையில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸை தடுப்பதற்காகவே அரசாங்கம் இவ்வாறு ஊரடங்கை பிறப்பித்துள்ளது. ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டோருக்கு எதிராக வழக்கு தொடுக்கப்படும் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்துள்ளார். இதேவேளை அனைத்து போலீஸ் அதிகாரிகளின் ரத்து செய்யப்பட்ட விடுமுறை காலம் மே மாதம் 15ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்பட்டால் மக்கள் மத்தியில் சமூக இடைவெளி இல்லாமல் போவதால் நோய் தொற்று அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சு எச்சரித்துள்ளது. அதன் காரணமாகவே அபாயம் சூழ்ந்த பகுதிகளில் தொடர்ந்தும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுகின்றது. குறித்த மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்த போதும் அத்தியாவசிய சேவைகளை முன்னெடுப்பதற்காக விசேட திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அரசு வைத்தியசாலைகளில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளும் நோயாளிகளுக்காக தபால் திணைக்களத்தின் உதவியை பெற்று மருந்துகள் விநியோகிக்கப்படுகின்றன. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பதற்காகவே இவ்வாறு இத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இதன் காரணமாகவே கர்ப்பிணி தாய்மார்களுக்கான கிளினிக் சிகிச்சைகளும் நிறுத்தப்பட்டது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் நேற்று இரவு முதல் அமுல்படுத்தப்பட்டது. எதிர்வரும் 4ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு சட்டம் நீக்கப்படும். மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்து, வேலை மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்காக மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. விவசாய நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளோர் எவ்வித தடையுமின்றி அதனை மேற்கொள்ளலாம். இன்றைய தினம் வரை செல்லுபடியாகும் வகையில் அரசு மற்றும் தனியார் துறைக்கு வழங்கப்பட்ட ஊரடங்கு அனுமதி பத்திரங்களில் செல்லுபடி காலம் அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டிருப்பதாக பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். ஏனைய தேவைகளுக்கான ஊரடங்கு அனுமதி பத்திரத்தை போலீஸ் நிலையங்களில் மக்கள் பெற்றுக் கொள்ளலாம். மக்கள் எதிர்கொள்ளும் அசௌகரியங்களை குறைத்து ஊரடங்கு சட்டத்தை அமுல்படுத்துவதே அரசாங்கத்தின் திட்டமாகும். ஊரடங்கு சட்டத்தை மீறும் நபர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறுகின்றன. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் நாவலப்பிட்டிய நகரசபையின் தலைவர் உள்ளிட்ட 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவரது சகாக்கள் 2 கிணிகத்தென அம்பகமுக சுற்றுலா ஹோட்டல் ஒன்றில் மதுபான மருந்தி சூதாட்டத்தில் ஈடுபட்ட போது இவர்கள் கைது செய்யப்பட்டனர். இவர்களிடமிருந்து 60,000 ரூபாய் மற்றும் ஒரு சில மதுபான போத்தல்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. தலைவரின் தனிப்பட்ட ஜீப் வண்டி மற்றும் அவரது நண்பர்கள் வருகை தந்த வாகனங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டன. நாவலப்பிட்டிய நகரசபை நிர்வாகம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சியின் கீழ் இயங்குகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் தற்போதைய நிலை தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்காக எதிர்வரும் 4ஆம் தேதி இடம்பெறவுள்ள கலந்துரையாடலில் கலந்து கொள்ளுமாறு தமக்கு அறிவிக்கப்படவில்லை என முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்த கருத்தில் எவ்வித உண்மையும் இல்லை என பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் லலரி மாளிகையில் குறித்த கலந்துரையாடலை நடாத்துவதற்கு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்காக கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. இதன் பிரகாரம் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இது தொடர்பான அறிவித்தல் வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பிரதமரின் பதில் செயலாளர்களில் ஒருவர் கடந்த 29ஆம் தேதி மாலை 5:59 மணியளவில் எதிர்க்கட்சித் தலைவரின் தனிப்பட்ட கையடக்க தொலைபேசிக்கு அழைப்பொன்றை மேற்கொண்டு குறித்த தகவலை தெரிவித்தார்.
அத்துடன் குறுந்தகவல் மூலமும் குறித்த அழைப்பு தொடர்பான தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நிலைமை இவ்வாறு இருக்க சஜித் பிரேமதாச இதற்கான அழைப்பெதுவும் விடுக்கப்படவில்லை என பத்திரிகை ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். இதில் உண்மை எதுவும் இல்லை என பிரதமரின் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட வேண்டிய தேவையில்லை என ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்துள்ளார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீர ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசியல் யாப்பின் பிரகாரம் இலங்கை பாராளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளது. ஆகவே அப்பாராளுமன்றத்தில் தற்போது உறுப்பினர்களோ சபாநாயகரோ பிரதி சபாநாயகரோ இல்லை. கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்ட முடியாது. இது மரணமடைந்த ஒருவரை உயிர்ப்பிப்பதற்கு சமமாகும். ஜனாதிபதி தேவைப்பட்டால் அவசரகால சட்டத்தை பிறப்பிப்பதற்கும் அதில் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் கலைக்கப்பட்ட பாராளுமன்றத்தை மீண்டும் கூட்டலாம். அவசர நிலை பிரகடனப்படுத்த வேண்டிய எவ்வித தேவையும் ஏற்படவில்லை என மக்களுக்கு தெரியும். හදිසි තත්ත්වයක් ප්‍රකාශ කරන්න කිසිදු අවශ්‍යතාවයක් නොමැති බව ජනතාවම දන්නවා. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மங்கள சமரவீரவினால் கடந்த 28ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவிற்கு அனுப்பி வைத்த கடிதத்திற்கு ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி PB ஜெயசுந்தர ஊடாக அவர் பதில் அனுப்பியிருந்தார். மங்கள சமரவீரவினால் அனுப்பப்பட்ட கடிதத்தில் பல்வேறு தவறான தகவல்கள் காணப்பட்டதை அவதானித்ததாகவும் முன்னாள் நிதியமைச்சர் என்ற வகையில் அவ்வாறு கடிதம் ஒன்றை அனுப்பியது கவலைக்குரிய விடயம் எனவும் குறித்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவீன தாராளவாத சமூக மற்றும் பொருளாதார கோணத்தோடு செயல்படும் தங்களை போன்ற படித்த புத்திஜீவி மற்றும் பொருளாதார அடிப்படையில் சிறந்த நிர்வாகியும் சிரேஷ்ட அரசியல்வாதியுமான மங்கள சமரவீர தேர்தலை நடத்தி மக்களின் ஜனநாயக உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு முன்னோடியாக ஏன் செயல்படுவதில்லை என்பது தொடர்பில் ஜனாதிபதி தனது ஆதங்கத்தை வெளியிட்டதாக PB ஜெயசுந்தர அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மாத மின்சார கட்டணத்திற்கு அதற்கு முந்தைய மாதத்தில் செலுத்திய கட்டணத்தையே செலுத்துமாறு அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். ஏப்ரல் மாதம் மின்சார கட்டணம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் நிலவுகின்றன. அதனை திருத்தும் வரை மார்ச் மாதத்தில் செலுத்தப்பட்ட கட்டணத்தையே ஏப்ரல் மாதத்திற்கும் செலுத்துமாறு அமைச்சர் அறிவித்துள்ளார். அத்துடன் நுகர்வோருக்கான மின்சார துண்டிப்பேதும் இடம்பெறாது எனவும் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் தெரிவித்தார். மின்சார சபை மின்சார கட்டணத்திற்கான சிட்டையை வழங்கும் போது சில தவறுகள் ஏற்பட்டுள்ளன. சில மாதங்களுக்கான கட்டணத்தை ஒரேடியாக சேர்த்து மின்சார சிட்டை அனுப்பப்பட்டுள்ளதனால் அதிக தொகையை செலுத்த வேண்டியிருப்பதாக எனக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. உடனடியாக அதனை திருத்துமாறு நான் மின்சார சபைக்கு ஆலோசனை வழங்கியுள்ளேன். ஆகவே நுகர்வோர் மின்சார கட்டணத்தை செலுத்தும் போது கடந்த மாதத்தில் செலுத்திய கட்டணத்தையே தற்போது செலுத்துமாறு நான் மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். தற்போதைய மின் கட்டணம் எவ்வளவாக இருந்தாலும் அதனை பொருட்படுத்த வேண்டாம். திருத்தப்பட்ட கட்டணம் விரைவில் அனுப்பப்படும். நாங்கள் அழுத்தங்களை பிரயோகிக்க விரும்பவில்லை. முடியுமான வரையில் கட்டணங்களை முன்கூட்டியே செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இருப்பினும் கூட மின் துண்டிப்பை மேற்கொள்ள மாட்டோம். மக்களுக்கு தேவையான நிவாரணங்களை நாங்கள் வழங்குவோம். மின்சார சபைக்கு நிதி தேவை இருப்பதால் இக்கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு அதனை செலுத்துவதே சிறந்தது. ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்தில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு பெற்றுக் கொடுக்கப்படும் என அமைச்சர் ஆறுமுகம் தொண்டமான் மீண்டும் தெரிவித்துள்ளார். சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு கொட்டகலை CLF வளாகத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் கொடியினை ஏற்றி வைத்து உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த வருஷம் மே தினத்தன்னைக்கும் தீவிரவாத தாக்குதல்னால மே தினம் கொண்டாட முடியல. இந்த வருஷம் இந்த மாதிரி ஒரு நோயினால நம்ம மே தினம் கொண்டாட முடியல. இருந்தாலும் நம்மளை பாதுகாப்பாக வீடுகளில் இருந்து நம்மளை பாதுகாத்துக்குவோம். உயிர் தான் முதல்ல முக்கியம். நான் சொன்ன சில விஷயங்களை சில பேர் வேற மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. 1000 ரூபாய் பிரச்சனை 1000 ரூபாய் பிரச்சனை நிச்சயமா இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கும். ஏற்கனவே மார்ச் மாசத்துல இருந்து தரதா தான் பேசியிருந்தோம். ஆனால் கொரோனா வைரஸ் வந்ததுனால அது தள்ளிப்பட்டு போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், முதல்ல உயிர் பாதுகாக்கணும். அதனால தான் அது சொன்னி போச்சு. எந்த சந்தேகமும் வேணால் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இந்த 1000 ரூபா வாங்கி கொடுக்கும். ஏன்னா மற்ற சில பேர் சொல்லலாம், நொண்டிசாக்கு சொல்கிறோம், அதை சொல்கிறோம், இதை சொல்கிறோன்னு. இன்னைக்கு இருக்கிறது கோத்தாபய ராஜபக்ச மஹிந்த ராஜபக்சவுடைய அரசு. நிச்சயமாக நாங்கள் சொன்னபடி இந்த 1000 ரூபா கிடைக்கும். தொடர்ந்து உரையாற்றிய ஆறுமுகம் தொண்டமான் கொரோனா தொற்று காரணமாக கொழும்பிலிருந்து நுவரெலியாவிற்கு வருகை தந்துள்ள 7000 இளைஞர் யுவதிகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ள ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தார். கொழும்புல இருந்து வந்த இளைஞர்கள் சில பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி தெரியாம ஓடி வந்தாங்க. அங்க இருந்து வந்திருக்காங்க. வந்தது சில பேர் கொழும்புல இருந்து பஸ் வசதி இல்லாதனால சில பேர் விசாவில இருந்து ரயில்வே ட்ராக்கில் நடந்து வந்து அங்கிட்டு வந்திருக்காங்க. சில பேர் மரக்கறி வழியில் வந்திருக்காங்க. அப்படி
எந்தெந்த விதத்தில் வர முடியுமோ வந்திருக்காங்க 7000 பேர்கிட்ட. சில பேர் சொல்கிறாங்க நான் அதை கொடுத்து பயமுறுத்துறதுக்கு இல்லை, என்கிட்ட சாட்சி இருக்குது எத்தனை பேர் அவங்க தொலைபேசியில் இருக்காங்கலாம். நேற்று கேபினெட் முடிஞ்ச உடனே சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாரச்சியோட பேசிட்டேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் தேதி நுவரெலியா மாவட்டத்துக்கு விஜயம் செய்கிறாங்க. 11 மணிக்கு எல்லா சுகாதார அதிகாரிகளோடையும் நுவரெலியா கச்சேரியில் வச்சு ஒரு கூட்டம் வச்சிருக்கு. எப்படி இவங்களுக்கு டெஸ்டிங் பண்ணுறதுன்னு. ஏன்னா வந்திருக்கவங்களுக்கு நோய் இல்லாமல் இருந்தாலும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு டெஸ்டிங் பண்ணிட்டா அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேண்டிய மருத்துவ வசதிகளை செஞ்சு கொடுத்து நம்ம அதில் பாதுகாத்துக்கிறோம் அவங்களையும் அவங்களை சார்ந்தவங்களையும். இதேவேளை மேலும் 3000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பதிவு செய்திருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர உரிய ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இன்னும் குடும்பம் விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கவங்களுக்கு என்ன பண்றது? ஏற்கனவே என்கிட்ட 3000 பேருக்கிட்ட தொலைபேசி மூலமா பதிவு செஞ்சிருக்காங்க. 3800 பேர்கிட்ட பதிவு செஞ்சிருக்காங்க. பாதுகாப்பு அதிகாரிகள்ட்டையும் பேசியாச்சு. அவங்களை கொண்டாடுறதுக்கு பஸ்ஸும் ரெடியா இருக்குது. சுகாதார அதிகாரிகள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கிளியரன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா உடனே கொண்டாடுறதுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு வைக்கப்பட்டிருக்கு. ஆளாளுக்கு பத்திரிகை, சோசியல் மீடியா, தொலைக்காட்சியில் எது வேணாலும் சொல்லலாம். ஆனால் கடைசியில் அதை செயலா செய்யக்கூடியது இந்த அரசாங்கம் ஒன்றுதான். அதனால் தயவு செய்து ஒத்துழைங்க. இந்நிகழ்வில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் அனுஷியா சிவராஜா, இளைஞர் அணி பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டவன், மத்திய மாகாண முன்னாள் தமிழ் கல்வி அமைச்சர் மா ரமேஸ்வரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திடீர் தேர்தலை நடத்தும் தேவையே அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் கொரோனா நோயை ஒழிக்கும் தேவை அரசாங்கத்திற்கு இல்லை எனவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்தியுள்ளன. தேர்தல் ஆணைக்குழுவின் பின்னணியில் புலம்பெயர் மக்கள் இருப்பதாக தேசப்பற்று ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு அரசாங்க தரப்பிலும் இன்று பதிலளிக்கப்பட்டது. தேர்தல் நிகழ்ச்சி நிரலை தள்ளி வையுங்கள், மக்களை பாதுகாக்கும் நிகழ்ச்சி நிரலை முன்வையுங்கள். மக்களின்றி அரசியல் செய்ய முடியாது. தேர்தலை நடத்துவதே அவர்களின் குறிக்கோள் என்றால் அது தவறு. தேர்தலை நடத்துவதே அரசாங்கத்தின் தற்போதைய தேவையாகும். ஜனாதிபதி அவர்களே, தேர்தலை பற்றி சிந்திக்க வேண்டாம், அதனை பற்றி பின்னர் பேசுவோம். கொரோனா தொற்று தொடர்பில் சுகாதார தரப்பினர் தேர்தல் ஆணையாளருக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னரே தேர்தல் நடத்தப்பட வேண்டும். எமது கட்சிக்கு தேர்தல் நடத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை. தேர்தலுக்கு பயப்படும் எதிர்க்கட்சியொன்றே தற்போதுள்ளது. அவ்வாறு பீதியடைந்த கட்சியே தற்போது கூப்பாடு போடுகின்றது. மங்கள சமரவீரர் சஜித் பிரேமதாச, ஹக்கீம் ரிஷாட் பதியுதீன் ஆகிய அனைவரும் ஒரே அணியில் உள்ளனர். இது அரசியல் நிகழ்ச்சி நிரலில் முன்னெடுக்கப்படும் ஒரு சூழ்ச்சியாகும். தற்போது தேர்தல் ஆணைக்குழுவும் புலம்பெயர் மக்களின் பிரதிநிதி ஒருவரால் கையாளப்படும் ஒரு அமைப்பாக மாறியுள்ளது. டயஸ்போராவை சேர்ந்த பேராசிரியர் ரஜீவன் ஹூலின் பின்னணியில் சுமந்திரன் இருக்கின்றார். இதேவேளை பாராளுமன்றத்தை கூட்டுவது தொடர்பில் பல்வேறு ஊடக மாநாடுகளில் கருத்து வெளியிடப்பட்டன. என்ன நாடகம் ஆடுகிறார்கள் என்பது எமக்கு தெரியவில்லை. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு பின்னர் ஜனாதிபதியினால் கூட நிதியை கையாள முடியாது, அதாவது மே மாதத்தின் பின்னர். ஆகவே பழைய பாராளுமன்றத்தை கூட்டுவதே சிறந்தது. ஜனாதிபதியும் பிரதமரும் அரசியல் யாப்பின் பிரகாரமே செயல்பட்டுள்ளனர். எவ்வாறு தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அரசியல் யாப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையிலேயே ஜனாதிபதி செயல்பட்டுள்ளார். சமூக வலைதளங்களில் தற்போது பரவி வரும் சிறுவர்களின் வன்முறையுடன் கூடிய காணொளி தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பொலன்னறுவை நிக்கவரட்டிய பகுதியில் உள்ள தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையின் அதிகாரிகள் குறித்த சிறுவர்களை தேடும் பணிகளை ஆரம்பித்திருப்பதாக இவ்வதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் முதித்த விதான பத்திரன தெரிவித்துள்ளார். குறித்த சிறுவர்களை வழிநடத்தும் நபர்கள் தொடர்பிலும் இலங்கை சட்ட வரம்பிற்குள் நடவடிக்கை எடுக்கலாம் எனவும் அவர் தெரிவித்தார். குறித்த காணொளியில் தென்படும் சிறுவர்கள் தொடர்பான தகவல்களை தேசிய சிறுவர் அதிகார சபையின் 1929 எனும் தொலைபேசி இலக்கத்திற்கு அறிய தருமாறு தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை இதுபோன்ற வீடியோ காணொளிகளை சமூக ஊடகங்களில் வெளியிடும் மற்றும் பிரச்சாரம் செய்யும் நபர்களுக்கு 10 வருடம் வரையிலான சிறை தண்டனை வழங்கலாம் என பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்துள்ளார். இவ்வீடியோ காணொளியை
அனுப்பியவர்கள் மற்றும் இணையதளத்தில் பிரச்சாரப்படுத்திய நபர்கள் மற்றும் அவைகளை ஷேர் செய்யும் நபர்கள் தொடர்பிலும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சிறுவர்களை இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுத்துவது சட்டத்தின் பிரகாரம் குற்றமாகும். குற்றவியல் சட்டத்தின் கீழ் குற்றம் புரியப்பட்டிருந்தால் 10 வருடம் வரை சிறை தண்டனை வழங்கலாம். சிறுவர்களை குற்றச்செயல்களில் ஈடுபடுத்தும் காணொளிகளை இணையதளங்களில் பிரச்சாரப்படுத்தும் நபர்கள் தொடர்பிலும் விசேட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவர்களை விரைவில் கைது செய்து நீதிமன்றில் ஆஜர்படுத்த உள்ளோம். கொரோனா தொற்று காரணமாக தெற்காசிய நாடுகளில் சிக்கியிருந்த இலங்கை மாணவர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் பிரகாரம் 10 நாட்களில் 1065 மாணவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று காரணமாக இந்தியா, பாகிஸ்தான், நேபாளம், பங்களாதேஷ் ஆகிய தெற்காசிய நாடுகளில் கல்வி மற்றும் பயிற்சி நெறிகளுக்காக சென்ற மாணவர்கள் இலங்கைக்கு வருவதில் தடைகள் ஏற்பட்டன. அவர்களை இலங்கைக்கு அழைத்துக் கொள்ளுமாறு ஸ்கைப் உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பமூடாக அடிக்கடி ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டு வந்தது. வெளிநாடுகளிலிருந்து வருகை தருவோருக்காக கட்டுநாயக்க விமான நிலையம் மூடப்பட்டதன் பின்னர் மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வரப்படும் முதலாவது குழு தெற்காசியாவில் கல்வி கற்கும் மாணவர்களாக இருக்க வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஆலோசனை வழங்கியிருந்தார். மோசமாக பாதிக்கப்படக்கூடிய வெளிநாடுகளில் இருக்கும் மாணவர்கள் தொடர்பான விவரங்களை ஆராய்ந்ததன் பின்னர் அவர்களை இலங்கைக்கு அழைத்து வரும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டன. இதற்காக ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தினால் 9 பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. உலகளாவிய தொற்றின் காரணமாக ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தெற்காசிய நாடுகளில் உள்ள இலங்கை தூதரக அதிகாரிகள், ஜனாதிபதி செயலகம், COVID-19 செயலணி, ஸ்ரீலங்கன் விமான நிறுவனம் இணைந்து வெளிவிவகார அமைச்சின் பங்களிப்போடு மாணவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வரப்பட்டனர். கல்வி மற்றும் பயிற்சி நெறிகளை முழுமையாக பூர்த்தி செய்த மற்றும் இலங்கையில் மீண்டும் பணிகளை பொறுப்பேற்கவிருந்த அரசாங்க மற்றும் ராணுவ அதிகாரிகளும் இதில் அடங்கும். இவ்வாறு அழைத்து வரப்பட்ட அனைவரும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட உள்ளனர். இதன் முதலாவது மாணவர் குழு கடந்த ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். பாகிஸ்தானில் கல்வி மற்றும் 12 பயிற்சி நிறுவனங்களில் கல்வி பயின்று வந்த 106 பேர் இவ்வாறு அழைத்து வரப்பட்டனர். விமான நிலையத்திலிருந்து 1500 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சிலரும் இவ்வாறு அழைத்து வரப்பட்டனர். இந்தியாவின் அமிர்தசரஸ், புதுடில்லி, கொல்கத்தாவிலிருந்து 3 தடவைகளில் இமாச்சல், பஞ்சாப், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், ஒடிசா, மேற்கு வங்கம், அசாம், சத்தீஸ்கர் ஆகிய பகுதிகளிலிருந்து 369 மாணவ மாணவிகள் அழைத்து வரப்பட்டனர். மும்பையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் ஒத்துழைப்புடன் மகாராஷ்டிரா, குஜராத், கோவா, மத்திய பிரதேஷ், கர்நாடகா உள்ளிட்ட 5 மாநிலங்களிலிருந்து 164 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் 15 நகரங்களில் கல்வி மற்றும் பயிற்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டவர்கள். கடந்த 26ஆம் தேதி கோயம்புத்தூரிலிருந்து 113 பேரும், 28ஆம் தேதி பெங்களூரிலிருந்து 164 பேரும் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இவர்கள் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கல்வி கற்று வந்தவர்கள். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் பொதுவாக விமான சேவையை மேற்கொள்ளாத காத்மண்டு நகரிலிருந்து கடந்த 24ஆம் தேதி 76 மாணவர்கள் அழைத்து வரப்பட்டனர். பங்களாதேஷின் டாக்கா, சிட்டகாங், கொமிலா, சவர் மற்றும் சில்ஹெட் ஆகிய நகரங்களிலிருந்து 73 பேர் கடந்த 28ஆம் தேதி அழைத்து வரப்பட்டனர். நேற்று இரவு கொல்கத்தாவிலிருந்து 125 பேர் அழைத்து வரப்பட்டதை தொடர்ந்து இலங்கை மாணவர்கள் 1065 பேரை இலங்கைக்கு அழைத்து வரும் செயற்திட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இலங்கை அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்பட்ட இத்திட்டத்திற்கு பங்களாதேஷ், இந்தியா, நேபாளம், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அரசாங்கங்கள், மாநில அரசுகள், உள்ளூராட்சி மன்றங்கள், குடிவரவு குடியகழ்வு திணைக்களம், சிவில் போக்குவரத்து அதிகாரிகள், கல்வி நிறுவனங்கள், முப்படையினர், கொல்கத்தாவில் உள்ள மகாபோதி சங்கம் உள்ளிட்ட இலங்கை அமைப்புகள் பங்களிப்பு வழங்கியதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று சர்வதேச மே தினமாகும். COVID-19 தாக்கத்திற்கு மத்தியில் மே தினம் களையிழந்த போதும் தொழிலாளர்கள் தமது முயற்சியை கைவிடுவதாக இல்லை. குறிப்பாக பெண்கள் COVID-19 பொருட்படுத்தாமல் இம்மே தினத்தில் தமது வாழ்வாதாரத்திற்காக ஆண்களுக்கு சளைக்காமல் தொழில் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். வவுனியா பாரதிபுரத்தைச் சேர்ந்த பிரியதர்ஷினி தனது 2 ஏக்கர் காரியில் வீட்டுத் தோட்ட செய்கையை மேற்கொண்டு பெண்களுக்கு உதாரணமாக திகழ்கின்றார். அவரது தோட்டத்தில் மரக்கறிகள், பழ வகைகள், கீரை, மலர், டெல் உள்ளிட்ட தாவரங்கள் பயிரிடப்படுகின்றன. அத்துடன் ஆடு, கோழி ஆகியவற்றை வளர்ப்பதுடன் அதன் கழிவுகளை பசலையாக பயன்படுத்துகின்றார். அசோலா எனும் ஒரு வகை பாசி தாவரத்தை வளர்த்து அதனை பசலையாக்கவும் கால்நடைகளின் தீவனமாகவும் வழங்கி வருவதால் தாவரங்கள் செழிப்பாக வளர்வதுடன் கோழி, ஆடு, மாடு ஆகியவற்றில் அதிகளவு பால் மற்றும் முட்டையும் கிடைப்பதாக அவர் கூறுகின்றார்.
இவரது திறமையை பாராட்டி விருதுகளும் கிடைத்துள்ளன. இவரது முயற்சிக்கு COVID-19 தடையை ஏற்படுத்தியுள்ளது என்பதே இவரது கவலையாகும். தனது உற்பத்திகளை சந்தைப்படுத்த முடியவில்லை என்ற கவலையும் இவருக்கு உள்ளது. நான் முழுக்க முழுக்க என்னுடைய இயற்கை விவசாயம் தான் நான் செய்து கொண்டு வரேன். நான் பயன்படுத்துற பசலைகள் எல்லாம் இயற்கையான உரம் அசோலா, மண்புழு திரவம், மண்புழு உரம், ஆட்டு எரு, கோழி எரு பயன்படுத்தி செய்து கொண்டு இப்ப இந்த COVID-19 நோய் வந்தது அது தவிர்க்க முடியாது. அந்த நோயின் வந்தது காரணமாக நான் இயற்கையை பயன்படுத்தி செய்து கொண்டு வரேன். சந்தைப்படுத்துறதுக்கு நிறைய கஷ்டமாக இருக்குது. விலையெல்லாம் சரியான மாதிரி வீழ்ச்சி அடைந்தது. முழுக்க பயிர்களையும் முதல் மேற்கொண்ட பயிர் அவலத்தையும் அழிச்சு போட்டு இப்ப ஜனாதிபதியின் திட்டத்துக்கு இணங்க விதை பாக்கெட் 20 ரூபாய் படி எனக்கு விவசாய திணைக்களத்தால தாராங்க. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு இயங்க அவர் இப்ப சொல்லியிருக்க நம் நாட்டு உற்பத்தியை மேம்படுத்த சொல்லி அதால நான் கொள்ளு விதைச்சிருக்கிறேன். ரோஸ் தோட்டத்துக்குள்ளேயும் பயன் தரக்கூடிய மாதிரி அதுக்குள்ளேயும் தோட்டத்தோடைய ஊடுபயிர்களையும் வச்சு செய்து கொண்டு வரேன். எங்கள்கிட்ட இருக்கின்ற கூடுதல் நம் நாட்டு உற்பத்தியை தான் மேம்படுத்திட்டு வரேன். சர்வதேச தொழிலாளர் தினமான இன்று பிரியதர்ஷினி ஏனைய பெண்களுக்கு சிறந்த உதாரணமாக திகழ்கின்றார். வவுனியாவில் தற்போது உற்பத்தி செய்யப்படும் பப்பாசிகளை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான நிகழ்வு வவுனியா பம்பைமடு கமநல அபிவிருத்தி பிரிவில் இன்று இடம்பெற்றது. மாவட்ட கமநல அபிவிருத்தி திணைக்கள உதவி பணிப்பாளர் தி விஜயகுமார் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வவுனியா பிரதேச செயலாளர் நா கமலதாசன் கலந்து கொண்டு ஏற்றுமதிக்கான விற்பனையை ஆரம்பித்து வைத்தார். கொரோனா வைரஸ் மில்லியன் கணக்கான தொழிலாளர்களை தனிமைப்படுத்தியுள்ளது. தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும் நாடான ரஷ்யாவின் பிரதமருக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் புதிதாக 8,000 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டதை தொடர்ந்து இதுவரை ரஷ்யாவில் கொரோனா தொற்றாளர்களின் தொகை 1 லட்சத்தை தாண்டியுள்ளது. ரஷ்யாவின் தற்காலிக பிரதமராக முதலாவது பிரதமர் என்ரி பெலிசோவின் பெயர் பிரேரிக்கப்பட்டுள்ளது. COVID-19 அல்லது புதிய கொரோனா வைரஸின் தாக்கத்தினால் தற்போது உலகமெங்கும் 33,27,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை இந்நோய் தொற்றினால் 10,52,000க்கும் மேற்பட்டோர் சுகமடைந்துள்ளனர். உலகமெங்கும் இதுவரை மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 2,34,700 எட்டியுள்ளது. 212 நாடுகளுக்கு கொரோனா வைரஸ் பரவியிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணித்தியாலத்தில் புதிதாக 30,829 நோயாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்காவில் இத்தொற்றினால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 10,95,000 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் மாத்திரம் அமெரிக்காவில் கொரோனா தாக்கத்தினால் மரணமடைந்தோரின் தொகை 2,000க்கும் அதிகமாகும். ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொரோனா தொற்றினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட நாடுகளில் 2ஆம் இடத்தில் உள்ள ஸ்பெயினில் 2,40,000க்கும் அதிகமானோர் நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்பெயினில் பொருளாதாரம் 2020ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 5.2% வீழ்ச்சியடைந்துள்ளது. அண்மை காலத்தில் ஸ்பெயினில் ஏற்பட்ட மிக மோசமான பொருளாதார வீழ்ச்சி என இதனை நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். உலக தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு விசேட அறிக்கையொன்றை விடுத்துள்ள இத்தாலி பிரதமர் தனது நாட்டில் உள்ள வெளிநாட்டு தொழிலாளர்களின் பாதுகாப்பிற்காக அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இதனால் அத்தொழிலாளர்கள் தமது தாயகம் செல்வதற்கு அவசரப்பட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். பிரிட்டன் தற்போது கொரோனா வைரஸ் தாக்கத்தின் உச்சகட்டத்திலிருந்து விடுபட்டிருப்பதாக பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்து சுகமடைந்ததன் பின்னர் அவர் பங்கு பற்றிய ஊடக மாநாட்டிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். இதேவேளை ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் COVID-19 தொற்றுக்கு எதிரான போராட்டத்தில் உலக வல்லரசுகளும் சர்வதேச சமூகமும் இரண்டாக பிளவுபட்டுள்ளதை தொடர்ந்து தனது கவலையை தெரிவித்துள்ளார். COVID-19க்கு எதிரான போராட்டத்தில் வறிய நாடுகளுக்கு போதிய ஆதரவு கிடைப்பதில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கொரோனா வைரஸை முன்வைத்து சீனாவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அடுக்கி வரும் நிலையிலேயே ஐநா பொதுச் செயலாளர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். COVID-19 தொற்றினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு விமானம் மூலம் நிவாரணங்களை வழங்கும் உலக உணவு திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டது. இதன்படி பெல்ஜியம் லியேஜ் விமான நிலையத்திலிருந்து 19 தொன் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் மருந்துகளுடன் விமானம் ஒன்று ஆபிரிக்கா நோக்கி புறப்பட்டது. உலக உணவு திட்டத்தினால் குறித்த மனிதநேய திட்டத்தின் கீழ் மாதம் ஒன்றுக்கு 350 விமான பயணங்களை மேற்கொள்வதற்கு தீர்மானித்திருப்பதாக தெரியவந்துள்ளது. சமூக இடைவெளியை பேணுவதற்காக குடையொன்றை விரித்தவாறு செல்லுமாறு கேரள மாநில கிராமம் ஒன்றில் அதிகாரிகள் மக்களுக்கு அறிவித்துள்ளனர். இதனால் மக்களுக்கு ஒவ்வொரு குடையை அவர்கள் வழங்கினார்கள். கேரளாவில் உள்ள தண்ணீர்முக்கம் கிராமமானது COVID-19னால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட கிராமமாக கருதப்படுகிறது. அக்கிராம மக்களை பாதுகாக்க மாநில அரசு மேற்கொண்ட அபூர்வ நடவடிக்கையாக இதனை வெளிநாடுகள் சுட்டிக்காட்டுகின்றன.
அண்மையில் அனுஷ்டிக்கப்பட்ட உலக புவி தினத்தை முன்னிட்டு சீனாவின் ஆடை அலங்கார கலைஞர் ஒருவர் விசித்திரமான ஆடையொன்றை உருவாக்கியுள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக பல்வேறு நாடுகள் லாக்டவுனை மேற்கொண்டுள்ள ஒரு பின்னணியிலேயே குறித்த கலைஞர் இதனை நிர்மாணித்துள்ளார். பிளாஸ்டிக்கினால் உருவாக்கப்பட்ட 8 மிகப்பெரிய ரோஜா பூக்களினால் அவர் இதனை உருவாக்கியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவே அவர் இதனை நிர்மாணித்துள்ளார். இத்துடன் வசந்தத்தின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.